பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தரை நான் துதிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சபைக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்கிறது கேட்குறீங்களா? வெளிப்படுதல் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருத்தர் சீக்கிரமாக வரேன்னா நான் அதோ வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோ சீக்கிரமாக வருகிறேன்னா அந்த இடத்துல ஒரு போஸ்ட்பான் பண்ணுறாரு. காடோட கம்மிங்கை போஸ்ட்பான் பண்ணுறாரு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அவருடைய போஸ்ட்பானுக்கு நீங்களும் நானும் உங்களை போல என்ன போல இன்னும் ஏசப்பா அறியாத இருக்கிற எத்தனையோ பேர் ரட்சிப்பில் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களோட யூடியூப்பில் பேசும்படிக்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் அநேக பேர் அங்கே சின்ன சின்ன ஊழியத்தில் நிறைய ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்க. எல்லா காரணம் என்னென்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது நம்ம உணரணும். அங்கே கேட்குற வாருங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்ங்க, இன்னொரு பக்கம் ஹெயில் ஸ்டார்ம், மழை, எல்லாத்தையும் குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவது ஒன்று, சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது வரும் பொழுது மேசையாவாய் இரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஆனால் இந்த 2வது முறை ராஜாதி ராஜனா வருகிறார். என்ன வசனம் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுதுன்னா, கிரியைகளின் நிமித்தமாக தான் நியாயத்திருப்பார். நீ நல்லவனாக இருந்தால் நல்லது தான் தீர்க்கப்படும், நீ கெட்டவனாக இருந்தால் கெட்டதாக தான் தீர்க்கப்படும். அப்படின்னா நீ நரகத்துக்கு அனுப்பப்படுறோன்னா கர்த்தர் விருப்பமே இல்லை. அதனால தான் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நம்ம பிரயோஜனமும் புத்தி உள்ளவர்களாக காணப்படணும். இந்த நாளில் கூட கர்த்தர் 3 காரியத்தை குறித்து எப்படிப்பட்ட பலன் தேவன் அளிக்க வல்லவராக இருக்கிறார்னா, முதலாவது இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு என்கிற பலனை வருவதற்கு முன்பதாய் கொடுத்து அது நிமித்தமாய் God is cherishing with it. 2வதாக அவர் நம்முடைய சரீரத்தை மறுரூபம் ஆக்கும்படிக்கு தன்னுடைய வருகை எதிர்நோக்கி பார்க்கும் அந்த இடத்துல குற்றமற்றலாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதித்து பரிசுத்தப்படுத்தின வண்ணமாய் நம்மை வருகை எடுத்துக்கொள்ளும்படிக்கு 3வதாக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் வாஞ்சையோடு கூட காணப்படுகிறார். இதே வாஞ்சை உங்களுக்கும் எனக்குமாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களோடு இந்த வார்த்தையை பேசி அவர் கொண்டு வருகிற பலனில் நம்ம பங்காக இருக்கணும். இன்னும் இயேசு வராரான்னு சொல்லி குதர்க்கமான கேள்விகளை எழுப்பி அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காதபடிக்கு அதெல்லாம் தவிர்த்து ஆயத்தப்படுகிற நோக்கத்தில் இருக்கணும். இதே போலத்தான் கர்த்தர் இந்த நாளில் ஆத்மா ஆதாயப்படுத்தும்படி கொடுத்திருக்கிற வாஞ்சியை நிறைவேற்றும் பொழுது அவருடைய வருகை தன்னால் வரும். அதற்கான ஆயத்தை நம்ம இருக்கணும். அந்த ஆயத்தத்து நிமித்தமாக அவருடைய வருகையில் நீங்களும் நானும் காணப்படுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவராக இருக்கிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். Thank you. God bless you. Amen.